ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சிம்பிளான 5 மினிட்ஸ்லேயே டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு முட்டை மசாலா எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான முட்டை மசாலா எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முட்டை மசாலா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி, காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு தோல் உரித்து போட்டுக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா புரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் விழுத போட்டுக்கலாம். இப்போ மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி விட்டு பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா வெங்காயம் தக்காளி பொடியை நறுக்கிட்டு வதக்கிட்டு கூட பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். மிக்ஸி ஜார் கலந்த தண்ணி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷம் கழித்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். எப்பவும் சொல்கிறது தான், இந்த மாதிரி கரண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. டைரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா கெட்டு போயிருந்தால் கூட எடுக்க முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றிட்டிங்கன்னா கெட்டு போயிருந்தால் கூட தனியாக எடுத்துடலாம். இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருங்க. உடனே கிளறி கொடுக்க வேண்டாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லா முட்டையிலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு விட்டுருங்க ஒரு நிமிஷம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளறி கொடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சுட்டு இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இதே மசாலாவில் வேக வச்ச முட்டையை கூட தோல் எடுத்துகிட்டு 2 முட்டையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதிலே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ சூப்பரான முட்டை மசாலா ரெடி. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கமகமெண்ட்டு முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. 4 முட்டையை வச்சுட்டு சிம்பிளாக டேஸ்டியாக இந்த மாதிரி முட்டை மசாலா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.